ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின எப்பா என்னையா நடக்குது? இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டாக வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக எப்பயுமே கரெக்டாக வந்துட்டு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா காலையில் ரம்யா ஜோ எவிக்ட் ஆகிட்டாங்க ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷார் எவிக்டட் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் போச்சு. பட் இப்போ என்ன வர்றது அப்டேட்னா, நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து ரொம்ப ஓட்டு கம்மியாக தான் இருந்தார். நானே சொல்லியிருந்தேன், என்னையா இவருக்கு ஓட்டு கம்மியாக வருது, நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், நல்ல நடிகர், இவருக்கு வந்துட்டு எப்படி ஓட்டு கம்மியாக வருது, இவரை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சா, இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம பிரவீன் ராஜ் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. என்னையா சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக லைவில் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் பிரவீன் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது. காரணம் பியூராக ஓட்டு இல்லாத காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல திறமையான ஒரு போட்டியாளர் தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த அன்பு கேங் கூட வந்து சேர்ந்து நிறைய சிங்சாக் வேலை பண்ணார். வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறமா அவங்களும் சேர்ந்து நல்லா சிங்சாக் பண்ணிட்டு இருந்தார். அவரோட கேமை விட்டுட்டாரோ? ஏன்னா நிறைய நடிப்பு திறமை அவர்கிட்ட இருக்குது. அதை இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியை வந்து குஷி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் தலை போஸ்ட்டுக்கு வேறு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படின்னு இருக்கும்போது இப்போ வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் வந்து எவிக்ட் செய்யப்பட்டிருக்கார். எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க்கு வந்துட்டு 3 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து 4 பேர் வந்தாங்க. என்னடா இது, ஒருவேளை இந்த வாட்டி வைல்ட் கார்டு 4 பேர் பங்கெடுத்தாங்களே அந்த மாதிரி இருக்கும்போன்னு நினச்சேன். பட் இது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குமோ? ஏன்னா லாஸ்ட்டாக தான் வந்துட்டு திவ்யாவை ஆட் பண்ணாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து சபரி அண்டு பிரவீன் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க அந்த வீக்லி டாஸ்கில் வந்து வின் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி வந்தாங்க. திடீர்னு பிக் பாஸ் வந்து என்ன பண்ணார், நான் திவ்யாவை இன்க்ளூட் பண்ண ஆசைப்பட்றேன், ஏன்னா ஆல்ரெடி தலையாக இருந்ததுனால அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னடா தான் அப்போயே ஒரு டவுட் வந்துச்சு. பட் சரி, நார்மலாக ஒரு பண்ணுறாரு போலக்குன்னு நினச்சேன். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மர்மம் இருக்குன்னு நினச்சி பார்க்கல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.